வணக்கம். இன்னைக்கு நாம வள்ளலார் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசப் போறோம். வணக்கம். இதுக்காக நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் வள்ளலார் யோகசாலை சாது சிவராமன் யூடியூப் சேனல்ல இருந்து வள்ளலாரின் இரக்கமும் கடவுளும் அப்படிங்கிற ஒரு உரை. ஆமா, ரொம்ப ஆழமான ஒரு உரை அது. நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவானது. வள்ளலாரோட மையக் கருத்துக்களை புரிஞ்சுக்கணும். குறிப்பா நாம வழக்கமா செய்யற பூஜை, விரதம் இதையெல்லாம் விட அவர் ஏன் இரக்கத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு. என்னது அது? உயிர் மட்டும் இல்ல, இந்த உடம்பும் அழியாதுன்னு சொன்னார். ஆமா, அதுதான் ரொம்ப பெரிய கேள்வி. இது எப்படி சாத்தியம்? வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பேசி பார்க்கலாம். கண்டிப்பா. சரி, முதல்ல பல ஞானிகளோட வாழ்க்கைய மத்தவங்க தான் எழுதியிருக்காங்க. ஆனா வள்ளலார் அவரோட அனுபவத்தை, அவர் அடைந்த நிலைய அவரே எழுதி வச்சிருக்கார். இதுவே அவரை ரொம்ப தனித்துவமா காட்டுது இல்லையா? நிச்சயமா. அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அவரோட எழுத்துக்கள் ஒரு நேரடி சாட்சியம் மாதிரி. ஆனா அதை விட ஒரு பெரிய புரட்சிகரமான வேறுபாடு இருக்கு. அது என்ன? நம்மளோட ஆன்மீக மரபுல பொதுவான கருத்து என்ன? உடல் அழியும், உயிர் அழியாது. ஆமா, இந்த உடம்பு ஒரு தற்காலிக வாடகை வீடு மாதிரி, ஆன்மா நிரந்தரமானது. சரியா சொன்னீங்க. ஒரு நாள் இந்த உடம்ப விட்டுட்டு ஆன்மா போயிடும். இதுதான் மோக்ஷம், முக்திக்கான அடிப்படை. ஆமா, இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபடுறது தான் இலக்கு. ஆனா வள்ளலார் இங்கதான் மாறுபடுறாரு இல்லையா? முழுக்க மாறுபடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பெற்ற இந்த உடம்பை அழியாம வச்சுக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு ரொம்ப தெளிவா உறுதியா சொல்றாரு. யோசிச்சு பார்த்தா இது எவ்வளோ பெரிய விஷயம். மத்தவங்க எல்லாரும் உடம்ப விட்டுட்டு எப்படி போறதுன்னு வழி தேடினப்போ, இவர் இந்த உடம்பையே எப்படி தெய்வீகமா மாத்துறதுன்னு வழி கண்டுபிடிச்சிருக்கார். ஆன்மாவை உடம்புல இருந்து விடுவிக்கிறது இலக்கு இல்ல, இந்த உடம்பையே ஒரு ஒளி உடம்பா மாத்துறது தான் உண்மையான சாதனைங்கிறது அவரோட பார்வை. அப்படியா? இந்த உடம்பு ஒரு சிறை இல்ல, அதுவே ஒரு பொக்கிஷம்னு சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா. இது எப்படி சாத்தியம்னு அந்த உரை விளக்குது? வெறும் நம்பிக்கையா, இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கா? ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. அவர் பஞ்சபூதங்கள பத்தி பேசுறார். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த ஐந்தால தான் இந்த உடம்பு உருவாக்கப்பட்டிருக்கா? ஆமா. நமச்சிவாயாங்கிற மந்திரமே இந்த 5 பூதங்களை குறிக்குதுன்னு அந்த உரை சொல்லுது. இதுல நம்ம உடம்பு பெரும்பாலும் மண் தத்துவத்தோட ஆதிக்கத்துல இருக்கு. அதனாலதான் அதுக்கு பசி, நோய், முதுமை, மரணம் எல்லாம் வருது. ஓ, அப்போ வள்ளலாரோட ஆன்மீக பயணம்ங்கிறது இந்த உடம்போட தன்மையையே மாத்துறது தானா? ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் ஆல்கெமி மாதிரி. சரியா சொன்னீங்க. அதுதான் சரியான வார்த்தை. இது ஒரு ஆன்மீக ரசவாதம். இந்த உடம்ப படிப்படியா மண் தத்துவத்திலிருந்து நீர், நெருப்பு, காற்று, கடைசியா ஆகாய தத்துவத்துக்கு கொண்டு போறதுதான் அவரோட பாதை. அதாவது மூலத்துக்கு திரும்ப கொண்டு போறது. ஆமா, நம்ம உடம்பு ஆகாயத்திலிருந்து தான் வந்துச்சு. அத மறுபடியும் அதோட மூலமான ஆகாயத்துக்கே கொண்டு போயிட்டா அதுக்கு அழிவே கிடையாது. நெற்றி பகுதி தான் ஆகாயத்தோட இடம். நம்ம கவனத்தை அங்கேயே ஒருமுகப்படுத்தினா நம்ம உடம்பு ஆகாயத்தன்மையை அடையும்னு அந்த ஆதாரம் சொல்லுது. ஆனா நம்ம எண்ணங்கள் மத்த பூதங்களோட ஆதிக்கத்துல சிதறி ஓடிட்டே இருக்கு. சரியா சொன்னீங்க. அப்போ இந்த உச்சகட்ட நிலையை அடையறதுக்கான முதல் படி என்ன? அதுக்கு ஏதாவது பெரிய யோக பயிற்சிகள், கடுமையான தவங்கள் செய்யணுமா? இங்கதான் அவரோட போதனைகள் ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப ஆழமா மாறுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த உச்சகட்ட நிலையை அடையறதுக்கான அடித்தளம், திறவுகோல் எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான். அதுதான் ஜீவகாருண்யம். எல்லா உயிர்கள் மேலயும் காட்டுற இரக்கம். ஆமா, இதை ஏதோ ஒரு நல்ல குணம் மட்டும் இல்ல, இதுதான் ஒரே வழி, இது இல்லாம வேற எது செஞ்சாலும் வீணுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார். அவரோட ஒரு வரி என்ன ரொம்ப பாதிச்சது. இரக்கமே என் உயிர், இரக்கம் போனால் என் உயிர் போய்விடும்னு எழுதியிருக்காரு. இது ஒரு கொள்கை இல்ல, இதுவே அவரோட உயிர் மூச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த ஆதாரத்துல ஒரு வலிமையான வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த உலகத்துல மனித இனம்தான் மத்த எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடுது, சக மனிதர்களையும் கொன்னு குவிக்குது. உண்மைதான். வேற எந்த உயிரினமும் இப்படி நடந்துக்கிறது இல்ல. இந்த இரக்கமற்ற தன்மைதான் உலகத்துல இருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் காரணம். இத உணர்ந்ததால தான் வள்ளலார் ஒழுக்கத்திலேயே முதல் ஒழுக்கம் இரக்கம்தான், அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தையும் நாம நினைச்சு பார்க்கணும். பிரிட்டிஷ் ஆட்சியோட கொடுமை, கடுமையான பஞ்சம். ஆமா, அதையெல்லாம் நேரடியா பார்த்தவர் அவரு. அப்போ அவர் பாடின அந்த வரிகள், கருணையில்லா ஆட்சி கடுகி ஒளிகா, என்ன ஒரு துணிச்சல்! அது வெறும் ஆன்மீக பேச்சு இல்ல, அது ஒரு அரசியல் குரல். சந்தேகமே இல்ல.
அது ஒரு நேரடியான எதிர்ப்பு. மக்கள் பசியால வாடுறத பார்த்துட்டு அவர் சொன்னாருக்கல. வடலூர்ல தர்மசாலை ஆரம்பிச்சார். ஆமா, வடலூர்ல அணையா அடுப்போட சத்திய தர்மசாலையா ஆரம்பிச்சார். இன்னைக்கும் அங்க பசித்தோட பசி தீர்க்கப்படுது. 150 வருஷத்துக்கு மேல ஒரு அடுப்பு அணையாம எரிஞ்சிட்டே இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜீவ காருண்யம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. அவர் வெறும் போதகர் இல்ல, ஒரு செயல் வீரர். சொல்லும் செயலும் ஒன்னா இருந்ததுக்கு இதுவே பெரிய சாட்சி. நிச்சயமா. சரி, இப்போ விஷயத்தோட மையத்துக்கு வருவோம். உண்மையான வழிபாடு எதுங்கிற கேள்விக்கு வள்ளலார் கொடுக்கிற பதில் இன்னைக்கு இருக்கிற பல நம்பிக்கைகளை அசைச்சு பார்க்கற மாதிரி இருக்கு. ஆமா, இரக்கமே இல்லாத ஞானம், யோகம், தவம், விரதம், தியானம் எது செஞ்சாலும் அது வீணுன்னு சொல்றாரே. ஆமா. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி செய்யறத மாயாஜால செய்கைகள்னு சொல்றார். மாயாஜால செய்கைகளா? அதாவது இரக்கம்ங்கிற அடிப்படை இல்லாம செய்யற ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் வெறும் கண்கட்டு வித்த மாதிரி தான். அதுல எந்த உண்மையும் இல்லைங்கிறது அவரோட கருத்து. ஒரு நிமிஷம். ஆனா சில பேர் இப்படி வாதிடலாமே, இந்த விரதம், தியானம், கோவில் வழிபாடு இதெல்லாம் செய்ய செய்யதானே மனசுல இரக்கம் வளரும். இந்த ஆன்மீக பயிற்சிகளோட நோக்கமே அதுதானே. முழுசா நிராகரிக்கல, ஆனா அதோட வரிசைய மாத்தி போடுறார். இரக்கத்தை வளர்த்துக்கிறதுக்காக நீங்க தியானம் செய்யாதீங்க, இரக்கத்தோட இருங்க, அதுவே தியானம்னு சொல்றார். ஓ, வழிபாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல செய்யற சடங்கு இல்ல, அது 24 மணி நேரமும் வாழ்ற ஒரு வாழ்க்கை முறை. அதனாலதான் ஊனுடம்பு ஆலயம்னார். நம்ம உடம்பே கோவில், அதுக்குள்ள இருக்கிற உயிரே தெய்வம். சரியா சொன்னீங்க. அப்படியானா நாம ஒரு உயிருக்கு துன்பம் செஞ்சா அது ஒரு கோவிலை இடிக்கிறதுக்கு சமம், அப்படிதானே? சரியா பிடிச்சிங்க. அதுதான் அவரோட பார்வை. நீங்க கோவிலுக்கு போய் எவ்வளவு பெரிய அபிஷேகம் வேணாலும் பண்ணுங்க, ஆனா வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு நாய் பசியில வாடினா அதுக்கு ஒரு பிஸ்கட் போட மனசு வரலன்னா நீங்க செஞ்ச வழிபாடு அர்த்தமற்றது. அதனாலதான் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு ரொம்ப திட்டவட்டமா ஆணித்தரமா சொன்னாரு. ஆமா, உங்க முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் எப்போ நீங்க கடவுளா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்க வழிபாடு முடிஞ்சிருச்சு. அந்த ஆதாரத்துல ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் சொல்றாங்க. நம்ம வீட்ல ஒரு பூரானை பாக்குறோம். பார்த்த அடுத்த நொடி நம்ம மனசுல என்ன ஓடுது? அதை எப்படி அடிச்சு கொல்லலான்னு தானே. ஆமா, அது ஒரு அணிச்சு செயல் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வள்ளலார் என்ன கேக்குறாருன்னா, அந்த நேரத்துல உன்னை படைச்ச அதே சக்தி தான் இந்த பூரானையும் படைச்சிருக்கு, இதுக்கும் உயிர் வலிக்கும்னு ஒரு நொடி நினைக்கிறாமா? அந்த பூரானை துன்புறுத்தாம பத்திரமா எடுத்து வெளியில விடுறோமா? ஆமா, இந்த சின்ன செயலில தான் நம்ம ஆன்மீக பக்குவமே அடங்கி இருக்குங்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா இது கேட்க எளிமையா இருந்தாலும் கடைபிடிக்க ரொம்ப கஷ்டம். நம்ம மனசு அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. கண்டிப்பா. அந்த உரையில சொல்ற மாதிரி வாசல்ல ஒரு பூரான் ஓடினா அத அடிக்கிற அந்த ஒரு நொடியில நம்ம செஞ்ச விரதம், தவம், ஜபம், தியானம் எல்லாமே காணாம போயிடுது. சரிதான். இரக்கம்ங்கிறது ஒரு பகுதி நேர வேலையில அது ஒரு முழு நேர மனநிலை. கண்டிப்பா. இந்த ஜீவகாருண்யத்தோட முதல் நேரடி செயல்பாடுதான் புலால் மறுத்தல், அதாவது மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது. ஆமா, இது வெறும் உணவு பழக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அதுக்கு ஒரு ஆழமான உளவியல் காரணம் இருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. என்ன காரணம்? ஒரு உயிரை கொல்றதுங்கிறது ஒரு வன்முறை செயல். ஒரு ஆட்டையோ கோழியோ கொன்னு சாப்பிடுறது நமக்கு சாதாரண விஷயமா ஆகிடுச்சுன்னா நம்ம மனசுல வன்முறை இயல்பாகிடுது. ஓ, கொலைங்கிற செயல் மேல இருந்த பயமும் அருவருப்பும் போயிடுது. இதனால ஒரு மனிதனை கொல்றது கூட ஒரு பெரிய தவறா தெரியாத மனநிலையே அது உருவாக்குதுன்னு அந்த ஆதாரம் வாதிடுது. அதனாலதான் ஜீவகாருண்யத்தோட முதல் படி புலால் மறுத்தல்னு வள்ளலார் உறுதியா சொன்னார். ஆமா. சரி, அப்போ இரக்கம்தான் கோட்பாடு, புலால் மறுத்தல் அதோட நேரடி பயிற்சி. இந்த வழியில போனா அதோட இறுதி இலக்கு என்ன? இதுதான் நம்மள வள்ளலாரோட வாழ்க்கையோட கடைசி அத்தியாயத்துக்கு, ரொம்ப மர்மமான விவாதத்துக்குரிய பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, இவ்ளோ நேரம் நாம பேசுனது எல்லாமே தியரி. அழியாத உடம்ப பெறணும்னா ஜீவகாருண்யம் தான் வழிங்கிறது அவரோட கோட்பாடு. இப்போ அதோட பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். சரியா சொன்னீங்க. அத அவரே செஞ்சு காட்ட போறாரு. அதுதான் அவரோட கடைசி நாட்கள்ல நடந்த நிகழ்வு. ஜனவரி 30, 1874 சித்தி வளாகம்ங்கிற இடத்துல ஒரு அறைக்குள்ள போறாரு. அவரோட ஷீடர்களை கூப்பிட்டு, கதவை வெளியில போட்டிடுங்க, கொஞ்ச நாளைக்கு நான் உள்ளதான் இருப்பேன், ஒருவேளை அரசாங்க அதிகாரிங்க வந்து கதவை திறக்க சொன்னா திறங்க. ஆனா உள்ள அறை காலியா தான் இருக்கும், ஆண்டவர் என்ன வெறும் வீடாதான் காட்டுவாருன்னு சொல்லிட்டு உள்ள போறார். கொஞ்ச நாள் கழிச்சு எதிர்பார்த்த மாதிரியே பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிங்க மாவட்ட ஆட்சியாளர் தலைமையில அங்க வராங்க. ஆமா, ஏதோ மர்மம் நடக்குதுன்னு சந்தேகம்.
அவங்க முன்னிலையில அந்த அறைக்கதவு திறக்கப்படுது. உள்ள யாருமே இல்ல, அறை காலியா இருக்கு. ஆமா, இதுதான் பலராலும் நம்ப முடியாத, அதே சமயம் அவரோட பக்தர்கள் உறுதியா நம்புற விஷயம். அவர் எங்கே போனார்? அவரோட உடம்புக்கு என்ன ஆச்சு? அவரோட போதனைகளின்படி அவர் ஆகாய வடிவமா மாறினார். இந்த பஞ்சபூதங்களாலான உடம்பு பஞ்சபூதங்களோட மூலமான ஆகாயத்தோட கலந்துடுச்சு. அவர் மறைஞ்சு போகல, அவர் விரிவடைஞ்சார். ஆமா, இதத்தான் வான் செய்து கொண்ட நிலைன்னு சொல்றாங்க. மண் செய்து கொண்ட இந்த உலகத்துல நான் ஒருத்தன் மட்டும்தான் வான் செய்து கொண்டேன்னு அவரே ஒரு பாட்டுல எழுதியிருக்கார். அப்போ ஜீவகாருண்யம்ங்கிற கோட்பாட்டுல தேர்ச்சி பெற்றா இந்த செயல்முறை சாத்தியம்னு அவரே வாழ்ந்து காட்டினார். சரியா சொன்னீங்க. அது ஒரு மரணம் இல்ல, அது ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? வள்ளலாரோட மொத்த போதனைதலையும் ரொம்ப எளிமையா சுருக்க முடியும்னு தோணுது. எப்படி? மனசால நல்லது நினையுங்கள், சொல்லால இனிமையா பேசுங்கள், செயலால மத்த உயிர்களுக்கு நல்லது செய்யுங்கள். இது மூணும் செஞ்சா அதுவே முழுமையான வழிபாடு. மிகச் சரியான சுருக்கம். சன்மார்க்க அன்பர்களோட நம்பிக்கையின்படி வள்ளலார் மறைஞ்சு போகல. அவர் எல்லா இடத்துலயும் நீக்கமற நிறைஞ்சிருக்காரு. அவரோட போதனைகள் மதம் மற்றும் ஆன்மீகம் பத்தின நம்மளோட பாரம்பரிய சிந்தனைகளுக்கு ஒரு பெரிய சவாலை விடுக்குது. ஆமா, எப்படிப்பட்ட சவால்? அது வெளிப்புறச் சடங்குகள், கோயில் வழிபாடு, உருவ வழிபாடு, இதிலிருந்து நம்ம கவனத்தை முழுமையா அகற்றுது. கடவுள் வெளியில இல்ல, அவர் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்காருங்கிறத ஆணித்தரமா சொல்லுது. ஓ, அதனால நம்ம கவனம் நம்மளோட உள்மன நிலை எப்படி இருக்கு, நம்மளோட செயல்கள் எப்படி இருக்குங்கிறதன் மேல திரும்பணும்னு சொல்லுது. உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில எந்த இடைத்தரகரும் தேவையில்லை. தேவையில்லை. உங்க இரக்கம்தான் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையேயான நேரடி தொடர்பு. இது உண்மையிலே சிந்திக்க வைக்கிற ஒரு முடிவு. இத முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். அந்த உரையிலையும் இந்த கேள்வி எழுப்பப்படுது. சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கல்வி முறையில அறிவியல், கணிதம், தொழில்நுட்பத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல ஒரு சிறு பகுதியாவது இரக்கம், கருணை, பச்சாதாபம் மாதிரியான குணங்களை கற்பிக்கிறதுக்கு கொடுத்திருந்தா நம்ம சமூகம் இன்னைக்கு எப்படிப்பட்ட மாறி இருக்கோம்? ஆமா, வன்முறைகள், போர்கள், பிரிவினைகள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கான சாவி ஒருவேளை வள்ளலார் சொன்ன மாதிரி அந்த எளிமையான ஜீவ காருண்யத்துல தான் இருக்குமோ? மரணமிலா பெருவாழ்வு. வள்ளலார் காட்டும் ஒற்றை வழி. ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. ஓர் ஆன்ம விளக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. மற்றவர்கள் தாம் கண்டதை எழுதினார்கள், வள்ளலாரோ அடைந்ததை எழுதினார். வரலாற்றில் எத்தனையோ ஞானிகள் தங்கள் அனுபவங்களை எழுதினார்கள். ஆனால் வள்ளலார் மட்டுமே தனது உடல் எவ்வாறு மாற்றம் பெற்றது என்பதை அறிவியல் பூர்வமாக ஆவணப்படுத்தினார். எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத தேகம். மனித உடல் என்பது அழியும் தன்மை கொண்டது. ஆனால் வள்ளலார் பஞ்சபூதங்களால் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய அழிக்க முடியாத ஒரு ஒளி உடலை பெற்றார். மனித வாழ்வின் உண்மையான நோக்கம் என்ன? உண்பதா, உறங்குவதா, குடும்பமா, மரணமா? இவை அனைத்தும் இல்லை. சாகா கல்வி ஒன்றே உண்மையான நோக்கம். உண்பதும் உறங்குவதும் திருமணம் செய்வதும் இறுதியில் நோயுற்று இறப்பதும் மனித வாழ்வின் நோக்கம் அல்ல. பிறந்தால் இறக்கக்கூடாது, இறந்தால் பிறக்கக்கூடாது. மரணம் என்பது தவிர்க்க முடியாதது அல்ல, அது அறியாமையினால் வருவது. நம் உடலை மாற்றும் பஞ்சபூத ரகசியம். நம் உடல் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களால் ஆனது. நமச்சிவாய என்பது இந்த 5 கூறுகளை குறிக்கும். மனிதன் மண்ணையும் நீரையும் கீழ்நிலை கடந்து தனது சிந்தனையை நெற்றிப்பொட்டில் உள்ள ஆகாய நிலைக்கு உயர்த்த வேண்டும். ஆகாயத்தில் நெற்றியில் மனம் நிலைக்கும் போது உடல் ஆகாயத்தன்மை பெற்று அழியா நிலையை அடைகிறது.
மோட்சத்திற்கான ஒரே திறவுகோல் ஜீவகாருண்யம். யோகத்தாலோ தியானத்தாலோ அந்த ஆகாய நிலையை அடைய முடியாது. இரக்கம் என்ற எரிபொருள் மட்டுமே உடலை ஒளிமயமாக மாற்றும். மரணம் அறியாமை, ஜீவகாருண்யம் அதை திறக்கும், அதை உடைக்கும். சாவி. வள்ளலார் டெக்ளரேஷன். இரக்கம் உள்ளவர்களே பாக்கியவான்கள். இரக்கமே என் உயிர், இரக்கம் என்னை விட்டு நீங்குமே ஆனால் என் உயிரும் நீங்கும். வள்ளலார் கூற்று. சடங்குகளால் கடவுளை அடைய முடியாது. யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் செய்பவர்கள் கடவுளுக்கு சிறிதும் பாத்திரமாக மாட்டார்கள். ஜீவகாருண்யம் இல்லாமல் கடவுளை அடைய முடியாது. இரக்கம் இல்லாமல் செய்யப்படும் எந்த வழிபாடும் பயனற்றது. அது வெறும் மாயாஜால வித்தையாகும். நமது ஊன் உடம்பு ஆலயம். கடவுள் எங்கே இருக்கிறார்? நாம் கல் கோயில்களை கட்டுகிறோம், ஆனால் உயிருள்ள கோயில்களை, உடல்களை அழிக்கிறோம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்றார். எறும்பு முதல் யானை வரை அனைத்து உயிர்களிலும் கடவுள் இருக்கிறார். ஓர் உயிரை அழித்துவிட்டு கடவுளை வணங்குவது சாத்தியமாகுமா? புலால் மறுத்தல் ஆன்மீகத்தின் முதல் படி. தன் ஊன் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். இது திருக்குறள். வள்ளலார் வலியுறுத்துகிறார். உயிர்கொலை செய்வதும் கொன்றதை உண்பதும் கடவுள் வழிபாட்டிற்கு நேர் எதிரானது. மனித இனம் மட்டுமே அழிவை நோக்கி பயணிக்கிறது. மற்ற விலங்குகள் இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்றன. மனிதன் மட்டுமே சக உயிர்களை ருசிக்காக கொல்கிறான். ஒரு பூரானும் உங்கள் தியானமும். காலை எழுந்ததும் கதவை திறக்கிறீர்கள், ஒரு பூரான் ஓடுகிறது. அதை செருப்பால் அடித்து கொன்றுவிட்டு பிறகு பூஜைக்கு சென்று தியானம் செய்கிறீர்கள். உங்கள் விரதம் போச்சு, தவம் போச்சு, ஜபம் போச்சு, தியானம் போச்சு. அந்த பூரானையும் கடவுள்தான் படைத்தார். அதை கொல்லும் உரிமை உங்களுக்கு இல்லை. அதை துன்புறுத்தாமல் அகற்றுவதே உண்மையான யோகம். தினசரி வாழ்வில் தயவு. ஜீவ காருண்யம் என்பது அன்னதானம் செய்வது மட்டுமல்ல. வீட்டில் மனைவியிடமோ கணவரிடமோ எரிந்து விழுவது சன்மார்க்கம் அல்ல. கோபம், கடுஞ்சொல், எரிச்சல் ஆகியவற்றை கைவிடுவதே உண்மையான விரதம். எதிரிட்ட ஜீவனை தன் ஜீவனாக கருதுங்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வள்ளலார். கடவுள் யார்? ஓர் அறிவியல் பார்வை. கடவுள் உருவம் இல்லாதவர். அவர் அருட்பெருஞ்சோதி. கடவுள் பெருங்கருணை வடிவானவர். நாமும் கருணை வடிவாக மாறினால் மட்டுமே அவருடன் கலக்க முடியும். நாம் கண்ணால் பார்க்கும், காதால் கேட்கும் கடவுள் உண்மையானவர் அல்ல. உணர்வின் மூலம் அறியப்படும் இரக்கமே கடவுள். 1874 தைப்பூசம். அவர் எங்கே சென்றார்? ஜனவரி 30, 1874. வள்ளலார் அறையை தாழிட்டுக் கொண்டார். நான் இப்போது இந்த உடலில் இருக்கிறேன், இனி எல்லா உடல்களிலும் புகுந்து கொள்வேன் என்று கூறினார். மாவட்ட ஆட்சியர் வந்து சோதித்த போது அறை வெறுமையாக இருந்தது. அவர் காற்றோடு காற்றாக, ஒளியோடு ஒளியாக கலந்து விட்டார். இது தற்கொலை அல்ல, இது மரணமிலா பெருவாழ்வின் உச்சம். வள்ளலார் இன்றும் வாழ்கிறார். அவர் நம்மை விட்டு எங்கும் செல்லவில்லை. நம் அறியாமை என்ற திரைக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறார். அவர் அன்று சொன்னார், கடை விரித்தேன் கொள்வாரில்லை,
கட்டிவிட்டேன். ஆனால் எவர் ஒருவர் உண்மையான இரக்கத்தோடு இருக்கிறாரோ அவருக்கு அந்த திரை விலகும். வள்ளலார் வெளிப்படுவார். சன்மார்க்க நெறி கடைப்பிடிக்க வேண்டிய 4 உறுதிமொழிகள். உயிர் இரக்கம். எறும்பு முதல் மனிதன் வரை அனைவரையும் கடவுளாக பாருங்கள். 2. புலால் மறுத்தல். எந்த உயிரையும் கொன்று உண்ணாதீர்கள். 3. பொறுமை. குடும்பத்திலும் வெளியிலும் கோபத்தை கைவிடுங்கள். 4. வழிபாடு. சடங்குகளை விட உயிர்களுக்குச் செய்யும் உதவியே மேலானது. பூட்டு அறியாமை, திறவுகோல் கருணை. உங்கள் உள்ளத்தில் கருணை சுரக்கட்டும். மரணமிலா பெருவாழ்வு உங்களுக்கும் சாத்தியமே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.